எப்போதும் போல் 3 செக்மெண்ட் இருக்குங்க. இன்றைக்கும் முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையலில் நம்ம பார்க்க போகிறது நம்ம தினமுமே ரெகுலராக செய்கிற ஒரு சமையல் தான். அதுலேயே கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரோட்டீன் ரிச்சா எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, முள்ளங்கி காராமணி குழம்பு. இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். முள்ளங்கி காராமணி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: 100 கிராம் துவரம் பருப்பு வேக வைத்தது, 2 முள்ளங்கி வட்ட வடிவில் அரிந்தது, 1/4 கப் வேக வைத்த காராமணி, வேக வைத்த சின்ன வெங்காயம் விரும்பும் அளவு, 1/4 டீஸ்பூன் சீரகம், வெந்தயம் சிறிதளவு, மஞ்சள் தூள் விரும்பும் அளவு, குழம்பு பொடி 1½ டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கறிவேப்பிலை விரும்பும் அளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வைத்து கரைத்தது, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு. இந்த குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு நம்ம வந்து சாம்பாருக்கோ இல்லை குழம்புக்கோ எதுக்கு வேக வச்சாலும் அப்படியே நம்ம துவரம் பருப்போட கழுவிட்டு மஞ்சத்தூள் ஊற்றிட்டு வேக வைப்போம் இல்லைங்களா. இங்கே ஒரு சின்ன பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் அதுலேயே போட்டு வேக வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி சேர்த்து வேக வைக்கிறப்ப நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு ரொம்ப நல்லா தூக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, வெந்தயம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கரியம் தன்மை இருக்கிற நார்ச்சத்து இருக்குது. இதனால் வந்து கட் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். தினமுமே நீங்கள் வந்து வெந்தயத்தை தாளிக்கிறதுலையும் சேர்க்கலாம், இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கிறதுலையும் சேர்க்கலாம். இப்போ இந்த மாதிரி செய்கிறப்ப கசப்பு வராதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை வந்து வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன். முள்ளங்கி எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. முக்கியமாக அதில் இருக்கிற நார்ச்சத்து ப்ளஸ் வந்து அதில் இருக்க நீர்ச்சத்து, தண்ணீர் பதம், அதில் வந்து சத்துக்கள் மினரல்ஸ் இருக்குது. இப்போ இதை வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கலைங்க. இது ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் கீழே பருப்பு வைக்கிறப்ப மேல் தட்டில் வந்து இந்த முள்ளங்கி வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து ஃப்ரெஷ் காராமணி வந்து கடைகளில் கிடைக்கிதுங்க. இப்போ சீசன், நம்ம கையில் தொட்டு நல்லா கிள்ளு படணும், இந்த அளவுக்கு வேக வைக்கணும். இங்கே வரப்போ நேரத்தை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சின்ன வெங்காயத்தையும் வேக வச்சு கொண்டு வந்துட்டேங்க. இப்போ இந்த வானிலையில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. முதல்ல இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் உரிச்சது போகிறதா இருந்தாக்கா ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் இது வேக வச்சு கொண்டு வந்தேன். மைக்ரோவேவ் அவனில் வைக்கிறதா இருந்தால் ஜஸ்ட் 1½ நிமிஷம் வேக வச்சா போகிறோம். இந்த மாதிரி வெந்துடும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. ஜஸ்ட்டு தண்ணி தெளிக்கணும் கூட அவசியம். அதில் இருக்கிறது ஈரப்பதத்திலே வெந்துடும் 1½ நிமிஷம் வச்சு எடுத்தா. இப்போ நான் சொல்கிற ஆர்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதோடு வந்து இந்த வேக வச்ச முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். இது வேக வச்சிருக்கிற காராமணி, புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் இன்னும் உப்பு சேர்க்கலை. இப்போ உப்பு சேர்க்கலாமல் இருக்கிறப்ப நம்ம எந்த பக்கம் இப்படி சுற்றி கொதி வருது பாருங்கள். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொதி வரதே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். எப்போயாவது நம்ம வந்து குழம்புல உப்பு இல்லைன்னா நம்ம வேகிறத பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கிருமி நாசினி நம்ம எல்லாருக்கும் தெரியும், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதோட குழம்பு பொடி. இப்போ அது குழம்பு பொடி சாம்பார் பொடிக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறது பழக்கம் உண்டுங்க. அதாவது குழம்பு பொடி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஓவராக வறுக்க வேண்டாங்க. லேசாக சூடு பண்ணிவிட்டு வெயிலில் வச்சு எடுத்தாலும் பரவாயில்ல, லேசாக சூடு பண்ணி நம்ம பொடி பண்ணாலும் பரவாயில்ல. அதே சாம்பார் பொடினா கொஞ்சம் நல்ல மனம் வர வரைக்கும் வறுப்போம். ரெண்டுத்துக்கும் இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போட்ட பிறகு கொஞ்சம் நேரம் நம்ம பாயில் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். பருப்பு சேர்க்கறதுக்கு முன்னால் இந்த பத்தைக்குள்ளார வந்து அந்த புளி கரைசல், அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பை வேக வச்சு மஸ்ட் இதை போட்டோம்னாக்கா கொஞ்சம் நேரத்துலேயே கொதி வந்து திக்காயிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி அப்படியே கொதிக்க வைப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். ஒரு வெஜிடேரியனாக இருக்கிறப்ப ஒவ்வொருத்தர் வீட்டில் சமைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த அதில் போட்டிருக்கிற அந்த தானில் வந்து எப்படி அந்த டேஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் ரீசன். புளியிலேயே உப்பு காரம் எல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா அதுக்குள்ளார வந்து நல்லா அப்சார்ப் ஆகிடும். நம்ம பார்த்தாலே தெரியுங்க, கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே நிறம் மாறும். அந்த நிறம் மாறுறப்ப அதுக்குள்ளார வந்து அப்சார்ப் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு. பருப்பை சேர்த்துக்கலாம். வேக வச்சு மசித்த பருப்பை போட்டுறேன். இதில் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் சேர்க்குறப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் டெய்லியே வந்து வெந்தயம் சேர்க்க கற்றுக்கோங்க. எங்கள் வீட்டில் நான் ரொம்ப வருஷமாக வெந்தயம் இல்லாத சமையலே இல்லைங்கிற மாதிரி மாறிட்டேன். ஒரு சிலருக்கு வந்து கர்நாடகாவில் வந்து லேசாக வெல்லம் போட்டு பழக்கம் இருக்குது.
வேணும்னா நீங்கள் ஒரு சின்ன துண்டு கட்டி வெல்லம் போடலாம். எஸ்பெஷலி ப்ரோட்டீன் டைஜஷன் அப்படின்னு எடுக்கிறப்போ கேஸ் ஃபார்மேஷன் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த கொஞ்சம் வெல்லம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை கிள்ளிட்டு போடுங்க. அதில் வாசனையும் நல்லாயிருக்கும். எல்லோரும் வந்து சாப்பிட்றப்போ அதோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை இப்போ போட்டுடுங்க, அப்புறமா கடைசியாக போட்டுக்கலாம் கொஞ்சம். இதோடு சேர்த்து அது ஒரு கொதி வந்ததுனாக்கா ஒரு நல்ல மணத்தோடு இருக்கும். இப்போ பாருங்கள், உப்பு சேர்த்த பிறகு எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? எல்லா பக்கமும் நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி ஒரு வாசனை நல்லா வந்து நிறம் நல்லா இருந்திருக்கா நம்மளுக்கு இந்த குழம்பு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இது ரெடி ஆகிடுச்சு. முள்ளங்கி வந்து நீர் பதம் எடுக்கிற காயின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வந்து வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாங்க, நல்லாவே இருக்கும். இப்போ இதை வந்து எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு சீரகம், 4 வெந்தயம். இதோட ஆஃப் பண்ணிட்டேங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த சூட்லேயே சீரகமும் வெந்தயமும் ஈஸியாக பொரிஞ்சிடும். இப்போ இது தாளிச்சதை குழம்புல சேர்த்துலாங்க. எப்போவுமே வந்து கடைசியாக தான் சேர்க்கணுங்க, அப்போ தான் ஒரு நல்ல மனம் இருக்கும் குழம்புக்கு. முள்ளங்கி காராமணி குழம்பு செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலங்க. பேனில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு முதல்ல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்த பிறகு வேக வச்ச முள்ளங்கி காராமணி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. தகுந்த அளவு புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி அதே ஸ்டேஜில் சேர்த்துருங்க. கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். கொதிக்கிறப்ப அதோட உப்பு, மஞ்சள் தூள், குழம்பு பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா அந்த புளிக்கரைசல் உப்பு காரம் அப்சார்ப் ஆன பிறகு வேக வச்சு மசிச்ச துவரம்பருப்பு சேர்த்துருங்க. கரெக்டான அளவு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இறக்கிய பிறகு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு தாளிச்சிட்டு அதோட சீரகம், வெந்தயம், பெருங்காயத்தூள் சேர்த்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புல ஊற்றிட்டிங்கனாக்கா மிக சுவையான முள்ளங்கி காராமணி குழம்பு தயார். மிக சுவையான முள்ளங்கி காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெறும் முள்ளங்கி மட்டும் போட்டு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கவனமாக கேட்டுவிட்டுட்டு அதன்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லோருக்குமே வந்து குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.